அன்றிரவு முழுவதும் ரோஷினிக்கு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தாள். கோகுல் இதற்கு முன்தினம் தன் கையை பிடித்து இழுத்தது, மாடிக்கு கொண்டு போய் தோள் மீது கை போட்டு பேசுவது, இதெல்லாம் இவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? என்னுடைய அப்பா காதில் கேட்டால், யாராவது எதுனா போய் சொன்னால் என்னுடைய கதி என்ன ஆகும்? ஐயோ, என்னுடைய அப்பா மனசு தாங்காது. இவள் அடிக்கடி அவள் அப்பாவை பற்றி நினைத்தாலே வழிய அப்பாவின் ஞாபகம் இருந்தால் ஏன் அப்படி போயிருக்க வேண்டும் என்றும் நினைப்பாள். ஏன் கோகுல் இப்படி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான்? ஏதாவது தவறு நடந்திருந்தால் என்னவாகி இருக்கும்? ஐயோ கடவுளே, தப்பித்தேன் என்று எண்ணங்கள் எழ, எப்பொழுது சூரியன் உதயமாகும் என்றிருந்தாள். சூரியன் உதைத்தவுடன் எழுந்து தலையை பிடித்து கொண்டாள். ஐயோ, எழலாமா வேணாமா? நான் அங்கு கோகுல் எனக்காக காத்திருப்பானே, அங்கு பார்க்கு பக்கம் வர சொன்னேனே. முதலில் அவன் வீட்டின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு வர சொன்னான். நான் தான் சொந்த பந்தமெல்லாம் வருவாங்க, அப்பா அம்மா யாருன்னா பார்த்துட்டா நான் என்ன பண்ணுவது, அதனால் வேறு இடம் சொல்லுங்க என்று சொன்னேன். அவனும் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு குறுக்கடையில் பார்க்கு பக்கம் வர சொன்னான். எனக்கு பயமாக இருந்தாலும் சற்று தைரியத்தை வரவைத்து கொண்டு சரி நான் வருகிறேன் என்று சொன்னேன். இப்படி நான் எப்படி போக முடியும் அவ்வளோ தூரம் தனியாக? என்ன சொல்லிவிட்டு போக வேண்டும்? இப்படியெல்லாம் அவள் படுத்து தலையை கையை பிடிச்சு கொண்டு யோசனை செய்து கொண்டிருந்தாள். ஏன் இப்படி சொல்லக்கூடாது என்று ஒரு ஐடியா ரோஷினிக்கு வந்தது. அப்பா கிட்ட சோபனாவுடன் கோவிலுக்கு போகிறேன் என்று சொல்லிட்டு போகலாமா, இல்லை எங்கே சொல்லிட்டு போகணும் என்று தெரியவில்லை. என்னவெல்லாம் சொல்லணும் என்றும் தெரியவில்லை. ஆனால் இதுதான் கடைசி ஐடியா. கோவில் என்றால் சோபனாவை நம்பி விட்டு விடுவார் அப்பா. சோபனாவிட்டையும் சொல்லணும். சோபனா இதற்கு உதவி செய்வாள் என்று தான் நினைக்கிறேன். சரி, அவளை நான் கவர் பண்ணிடுவேன். ஆனால் அப்பா கிட்ட சொல்லி பார்ப்போம். அவர் அனுப்பினாதான் என்னால் முடியும். ஆனால் நான் எப்படி? கோகுல் எனக்காக காத்து கொண்டிருப்பானே, அந்த முக்கியமான இடத்தில் வர சொன்னான். நான் எப்படி போவது? தலைவலியாக இருக்குது. சரி, நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்பா கிட்ட போய் கேட்போம் என்று ஒரு முடிவோடு படுக்கை விட்டு எழுந்தாள். அதன் பிறகு அவள் குளித்து விட்டு வந்து அப்பா கிட்ட, அப்பா நான் கோவிலுக்கு போனோம்ப்பா, சோபனா என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாப்பா. ஏம்மா திடீர்னு கோயிலுக்கு போகிறேன்னு? இல்லைப்பா, அவள் தனியாக போகிறான்னா அவங்க அம்மா சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டாங்க, அதனால் என்னை கூப்பிட்டாப்பா. அவள் எத்தனை தடவைப்பா என்னோட வந்திருக்கா, எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்காப்பா, நானும் கூட போனேன்ல. சரிம்மா, நீ சீக்கிரம் போயிட்டு வந்துடுமா என்று சொன்னார். எப்போ வருவீங்க? இல்லைப்பா, அங்கே கோவிலில் விசேஷம்ப்பா, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்ப்பா. ஏம்மா அவ்வளோ நேரம்? அங்கே என்னோடய கௌதமி ஃப்ரெண்டு எல்லாரும் வராங்கப்பா, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன்ப்பா. சரி, இப்போ கூட நான் சோபனா வீட்டுக்கு போயிட்டு அதுவே 1/2 மணி நேரம் ஆகிடும்ப்பா, அவள் சீக்கிரம் கிளம்பவே மாட்டாள். இப்படியெல்லாம் பேசி அப்பாவை கவர் பண்ணிவிட்டு வெளியே வந்து விட்டாள். கோவிலுக்கு போகிறதுக்காக சோபனா வீட்டிற்கு போகிறாள். கோகுல் ரோஷினிக்கு முன்னே பார்க்கிங்கில் நுழைந்து நடந்து கொண்டிருந்தான். அங்கு சொல்லவே வேண்டாம், கோகுல் தன்னுடைய சுருட்டை முடியை சற்று களைத்து கொண்டு தனக்கு பிடித்த கருப்பு கலர் டிஷர்ட்டும் நீல கலர் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு படி ஸ்டைலாக அவன் குறிப்பிட்ட இடத்தில் ரோஷினிக்காக காத்திருந்தான். 5 நிமிடம் ஆகியது, 10 நிமிடம் ஆகிவிட்டது. ஏன் இந்த ரோஷினி வரவில்லை? தன் எண்ணங்களை ஓட விட்டான். ரோஷி பாவம், என் மீது அவளுக்கு அதிக அளவில் அன்பு இருக்கிறது, நிறைய பாசத்தை வைத்திருக்கிறாள். அவள் என் மீது வைத்திருக்கும் காதல் மிகவும் ஆழமானது என்பது எனக்கு தெரியும். அவ்விஷயம் கோகுலுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் ஏன் இப்படி வரவில்லை? அவள் தானே இந்த பார்க்கை செலக்ட் பண்ணி சொன்னாள். நான் கோவில் சொன்னது கூட அவள் வரமாட்டேன் என்று பார்க்கிட்ட வந்துருங்கன்னு சொன்னான். ஆனால் அவள் 3 கிலோமீட்டர் சொன்னாலே, இது ரொம்ப கிட்ட தானே இருக்குது, ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் என்று தன் எண்ணங்களை ஓட விட்டு கொண்டே இருந்தாள். பாவம், ரோஷினி எப்படி வருவாளோ, என்ன சொல்லிட்டு வருவாளோ என்று நினைத்து கொண்டிருக்கும் போது, கோகுல் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ரோஷினி தூரத்தில் வருவதை பார்த்து விட்டான். பார்த்தது முள்ளுக்குள் ஒரே சந்தோஷம். ஆஹா, ரோஷினி படு ஸ்டைலாக வருகிறாளே, அவள் நடையை பார்த்தா அழகாக இருக்கு, எப்படி சொல்லிட்டு வந்தாலும் தெரியல, வந்துட்டா பரவாயில்ல, கரெக்டாக வந்தாளே, எதில் வந்தா, ஆட்டோவில் வந்தாளான்னு எட்டி பார்த்தான். பிறகு அவள்கிட்ட நெருங்க அவனை எப்படி வேற எங்கேயோ பார்ப்பது போல இருந்தான். இது கோகுலுக்கும் ரோஷினிக்கும் உள்ள பழக்கம். கோகுல் அவள் எதிரே நடந்து வந்தால்
ரோஷினி அவனது நடையை கண்ணோக்கி பார்க்காமல் அப்படியும் இப்படியும் பார்ப்பாள். அதேபோல் கோகுலும் ரோஷினி தூரத்தில் தன்னை நோக்கி வரும்பொழுது எங்கேயோ பார்ப்பது போல பார்ப்பான். இது அவள் ஸ்கூல் படிக்கும்பொழுதே இந்த பழக்கம் 2 பேருக்கும் இருந்தது. அது என்னவோ என்று தெரியவே. அவ்வளோ ஒற்றுமை, என்ன வேடிக்கை! இந்த ஒற்றுமை வேடிக்கை எல்லாம் நாளடைவில் சிதறப்போகிறதென்று இருவருக்குமே தெரியவில்லை. முக்கியமாக ரோஷினிக்கு தெரியவில்லை. ரோஷினியும் கோகுலும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுவிட்டு வரேன் என்று 2 பேரும் அவரவர் வீட்டில் சொல்லிக்கிட்டு வந்தார்கள். ஆனால் ரோஷினியும் கோகுலும் குரோக்கடைல் பார்க்கு வந்து உல்லாசமாக பேசப்போகிறார்கள் என்று அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியவில்லை.